ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலும் கோப் அறிக்கை தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. முதலாவது முறைப்பாடு தொடர்பான ஆவணங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் ஒரு வருடத்துக்கும் அதிக காலமாக காணப்படுகின்றன. சட்டமா அதிபர் அரசியலமைப்பின்படி இது குறித்து நாட்டுக்கு அறிவிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளார். ஒரு வருடத்திற்கும் அதிக காலம் சட்டமா அதிபர் ஆவணங்களை வைத்திருப்பது சட்டவிரோத செயலாகும். ஆகவே மத்திய வங்கியின் முறைகள் விநியோகத்தின் போது இடம்பெற்றுள்ள மோசடிகள் காரணமாக பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கம் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதே ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் கோரிக்கையாகும். Perpetual Treasuries நிறுவனத்திற்கு எதிராக அபராதம் விதிக்க வேண்டும். அதற்கு பல முன்னுதாரணங்கள் உள்ளன. ரானி டிமெல் அமைச்சராக இருந்த காலத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கும் விசேட அபராதம் விதிக்கப்பட்டது. அதேபோன்று பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் முதல்நிலை வாடிக்கையாளர்களுக்கான அனுமதி பத்திரத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இது குறித்து ஜனாதிபதி உடனடியாக செயற்பட வேண்டும். மத்திய வங்கியை பிரதமரின் பொறுப்பிலிருந்து நீக்கி நிதி அமைச்சின் கீழ் அல்லது ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வர வேண்டும். அத்துடன் அர்ஜுன் மஹிந்திரன் நாடு திரும்பும் போது விமான நிலையத்தில் அவரை கைது செய்ய வேண்டும். එතුමා අනිවාර්යෙන් සිරභාරයට ගත යුතුයි.